2026ஆம் ஆண்டு நிதானமாக செயல்பட வேண்டிய ஆண்டாகும். நினைத்தது நடந்தேறும். செல்வாக்கு உயரும். பணம், பொருள் சேரும். ஆனால் மறுபக்கம் தொழில், வேலையில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம். முயற்சிகள் வெற்றி பெறும். நெருக்கடி விலகும். வியாபாரிகள், அரசியல்வாதிகள், கலைஞர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். பொருளாதார நிலை உயரும். தொழிலில் பிறரை நம்பி நிர்வாக பணிகளை ஒப்படைக்க வேண்டாம். மருத்துவம், ஆன்மீகம், ஃபினான்ஸ், ஜுவல்லரி தொழில்கள் முன்னேற்றம் பெறும். வழக்கறிஞர், நீதிபதி, ஆசிரியர், அமைச்சர்கள், ஆன்மீக பணியாளர்கள், மருத்துவர்கள், புரோகிதர்கள் இந்த ஆண்டில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசு பணியாளர்கள் தங்கள் பொறுப்பு உணர்ந்து செயல்படுவது மிகவும் அவசியம். சனி உங்களை பார்க்கின்ற காரணத்தினால் சங்கடங்களை சந்திக்க நேரிடும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வுகள் கிடைக்கும். பெண்களுக்கு படிப்பு, வேலை, திருமணம், குழந்தை பாக்கியம் என்ற கனவுகள் நனவாகும். கணவரின் ஆதரவுகள் கூடும். கல்வியில் கூடுதல் அக்கறை தேவை. பொழுதுபோக்கு, நட்பு, விளையாட்டு என்பதையெல்லாம் தேர்வு வரையில் ஒத்தி வைப்பதும் ஆசிரியர்களின் ஆலோசனை ஏற்பதும் மிகவும் நன்மை தரும். உடல்நிலையை பொறுத்தவரை மார்ச் 6ஆம் தேதி முதல் சுகஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதுடன் அவருடைய பார்வையும் ராசிக்கு உண்டாவதால் உடல்நிலையில் கூடுதல் கவனம் தேவை. பரம்பரை நோயால் சிலர் சங்கடப்பட நேரிடும். உணவு, உறக்கம், ஒழுக்கத்தில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம். குடும்பத்தில் சுபிட்சம் நிலவும். கனவு நனவாகும். வாகனம், வீடு வாங்கும் நிலைகள் உண்டாகும். தம்பதிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். செல்வாக்கு உயரும். பிள்ளைகளின் நலனில் அக்கறை கூடும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பொன், பொருள் சேரும். இந்த நட்சத்திரக்காரர்கள் 2026ஆம் ஆண்டு வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். இவர்கள் பரிகாரமாக சிவபெருமானை வழிபட நன்மைகள் நடக்கும். நெருக்கடிகள் மறையும். சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடந்தேறும்.